जय जय शङ्कर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर நண்பர்களே, நாம் முந்தைய வீடியோவில் ஸ்ரீ மகாபெரிவா மகிமைகள் என்ற தலைப்பில் ஸ்ரீ ஆதிசங்கரர் ஜெயந்தி என்று சில மகாபெரிவா மகிமைகளை கூறி ஆரம்பித்து வைத்தோம் அல்லவா. இன்றைய வீடியோ எண் 115 மூலம் ஸ்ரீ மகாபெரிவாளின் மேலும் சில மகிமைகளை கண்டறியப் போகிறோம். ஸ்ரீ மகாபெரிவா ஒரு அபரோக்ஷ ஞானி. தன் ஞான திருஷ்டியால் அவரின் எதிரில் இருக்கும் ஒவ்வொருவரின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரின் கோரிக்கைகளையும் அறிந்து அவரிடமே அதை பற்றியும் கேட்டுவிடுவார். ஸ்ரீ மகாபெரிவா ஸ்ரீ ருத்ரரின் அம்சம் என்றும் பாராட்டப்படுகிறார். அவர் வாழ்ந்த காலத்தில் நம் அலுவல் வேலைகளின் நிமித்தமாய் அவர் ஞானத்தை பற்றி அறியாமல் அவரை நேரில் சென்று தரிசனம் செய்யாமல் விட்டுவிட்டோமே என்று மனம் இப்போது அடித்துக் கொள்கிறது. தெய்வத்தின் குரல் என்ற நூலில் நாம் அவருடைய போதனைகளை காணலாம். அத்தகைய தெய்வீக மகானின் திருவடி பணிந்து இனி அவருடைய மகிமைகளில் சென்று திளைப்போம் வாரீர். ஒரு சமயம் வழக்கமாக மடத்துக்கு வந்து ஆச்சாரியார்களை தரிசிக்கிறவா கூட்டம் அதிகமாகவே இருந்தது. அந்த கூட்டத்தில் சென்னையில் அப்போ பிரபலமாக இருந்த ஆடிட்டர் குடும்பமும் இருந்தது. பட்டம் பதவின்னு எத்தனை இருந்தாலும் பரமாச்சாரியால் முன்னால் எல்லாரும் சமம் தானே. அதனால் எல்லோரையும் போல அவளும் பெரிய வரிசையில் தங்களோட முறைக்காக காத்துண்டு மெதுவாக நகர்ந்து வந்துட்டு இருந்தா. இப்படி வரிசை நகர்ந்துட்டு இருக்கிறச்சே அந்த ஆடிட்டர் குடும்பத்தோட முறை வந்தது. சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செஞ்சார் ஆடிட்டர். அவரோட வந்திருந்தவாளில் ஒரு பெண்மணி தன் கையில் இருந்த பச்சை குழந்தையை பெரியவா முன்னால் ஒரு துண்டில் விட்டுட்டு தான் நமஸ்காரம் பண்ணினான். எழுந்துண்ட ஆடிட்டர், பெரியவா, இவன் என்னோட பேரன், குடும்பத்துக்கு வாரிசு, பிறந்து 3 மாதம் ஆறுது. பெரியவா அனுகிரகம் பண்ணுற பேரைத்தான் வைக்கணும்னு காத்துட்டு இருந்தோம். யாத்திரை முடிச்சுட்டு நீங்கள் மடத்துக்கு வந்துட்டேல்னு தெரிஞ்சது. இதோ உங்கள் கடாட்சம் வேண்டி குழந்தையை எடுத்துட்டு வந்துட்டோம். நீங்கள் தான் குழந்தைக்கு நாமகரணம் செஞ்சு வைக்கணும், தடுதடுப்பாக சொன்னார். குழந்தையை கொஞ்ச நாள் விட்டு பார்த்தார் மகாபெரிவா. அன்னைக்கு சங்கடஹர சதுர்த்திங்கிறதால மடத்தில் ஒரு இடத்துல சில வேத வித்துக்கள் கூடி கணபதிக்கு உரிய மந்திரங்களை சொல்லிட்டு இருந்தா. அந்த கோஷம் எங்கேருந்து வருதுன்னு பார்க்குறாப்புல குழந்தை மெதுவாக தலையை திருப்பிட்டு, குழந்தைக்கு கணபதி சுப்பிரமணியன்னு பேர் வை அப்படின்னார் ஆச்சாரியா. ரொம்ப சந்தோஷம் பெரியவா, நீங்கள் நாமகரணம் பண்ணி வச்ச இந்த நாள் சதுர்த்திங்கிறது காலத்துக்கும் நாமகத்தில் இருக்கிறாப்புல கணபதி சுப்பிரமணியன்னு பேர் வச்சிருக்கேன். அதோட சுப்பிரமணியன்கிறது எங்கள் குலதெய்வமான பழனி ஆண்டவனோட பேராகவும் அமைஞ்சுட்டதில் எங்களுக்கு பரம சந்தோஷம் என்று சொன்ன ஆடிட்டர் குழந்தையை தூக்கிண்டார். பிரசாதம் வாங்கிட்டு புறப்பட தயாரானார். ஒரு நிமிஷம் நில்லு, கணபதி சுப்பிரமணியன்னு பேர் வச்சது அதுக்காக மட்டும் இல்லை. கணபதி முதல்ல வந்தாச்சுன்னா அடுத்து சுப்பிரமணியன் வரணும் இல்லையா? அண்ணா வந்தாச்சுன்னா அடுத்து தம்பியும் வரணுமே, அதனால தான் கணபதி சுப்பிரமணியன்னு பேர் வச்சேன். என்ன புரியறதா? சொன்ன பெரியவா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பினார். இது நடந்து 2 மாதம் ஆச்சு. அதே ஆடிட்டர் இப்போ தன்னோட ஆத்துக்காரி, 3 பிள்ளைகள், 3 மாட்டுப்பொண்கள், குழந்தை கணபதி சுப்பிரமணியன் எல்லாரோடையும் பெரியவாளை தரிசிக்க வந்தா. ஆச்சாரியா முன்னால் நின்னதும் ஆடிட்டரோட உடம்பு லேசாக நடுங்கிட்டு ரொம்பவே உணர்ச்சி வசப்படுறதா அவர் படுறாரு அவருங்கிறது பார்த்தாலே புரிஞ்சது. பெரியவா, நீங்கள் நிஜமாவே தெய்வம்தான். போன தரம் நான் இங்கே வந்தப்போ குழந்தைக்கு நாமகரணம் பண்ணணும்னு மட்டும்தான் உங்ககிட்டே கேட்டுண்டேன். ஆனால் சொல்லாத பெரிய விஷயம் மனசுக்குள்ளே பாறாங்கல்லாட்டமாக அழுத்திட்டு இருந்தது. எனக்கு 3 பிள்ளைகள். மூத்தவனுக்கு கல்யாணமாகி 6-7 வருஷமாக குழந்தையே இல்லை. 2வது பிள்ளைக்கு கல்யாணமாகி ஒரே வருஷத்தில் இவன் பிறந்துட்டான். மூத்தவனுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் உண்டாகலையேன்னு மனசுக்குள்ளே மறுகிண்டு இருந்தேன். பெரியவா தெய்வ வாக்காட்டம் கணபதி வந்துட்டான், அடுத்து சுப்பிரமணியன் வருவான்னு சொன்னேன். இதோ இப்போ என்னோட மூத்த நாட்டு பொண்ணும் உண்டாகி இருக்கா. டாக்டர்லாம் பரிசோதிச்சுட்டு 3 மாதம் ஆகிறது, கரு நன்னா உருவாகி இருக்குன்னு சொல்கிறா. இத்தனை காலம் போகாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை. அன்னைக்கு இங்கே வர்றச்சே கூட உங்ககிட்ட விண்ணப்பிச்சுக்கணும்னு நினைச்சுட்டு தான் வந்தேன். ஆனால் ஒருத்தனோட குழந்தைக்கு நாமகரணம் செய்யறச்சு இன்னொருத்தனோட குறையை பேச வேண்டாமேன்னு தோணித்து. ஆனால் நீங்கள் அதையெல்லாம் எப்படியோ தெரிஞ்சுட்டு அப்படி ஒரு வாக்கை சொன்னேன். ஒரு பெண்ணுக்கு எப்போ சூழ் உண்டாகுங்கிறது பரமேஸ்வரனுக்கு மட்டுமே தெரியும்னு சொல்லுவாள். அந்த வகையில் நீங்களும் அந்த சாட்சாத் பரமேஸ்வரனாகவே எனக்கு தெரிகிறேன். தழுதழுக்க சொன்ன ஆடிட்டர் அப்படியே சாஷ்டாங்கமாக பெரியவா திருப்பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் செஞ்சார்.
இதில் எனக்கு எந்த பெருமையும் இல்லை, எல்லாம் அந்த சந்திர மௌலீஸ்வரரோட அனுகிரகம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சமும் பெருமைப்பட்டுக்காமல் அமைதியாக இருந்தா பெரியவா. யோக நிலையில் மேலானதுமான பிரம்ம ரிஷியால் சுகமுனிவரின் நிலையை மேற்கொண்டு அதே சமயம் உலகோர் உய்ய தம்மை மிக எளிமையானதோர் மடாதிபதியாக காட்டிக்கொண்டு சாட்சாத் நடராஜமூர்த்தியாக ஸ்ரீ 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 மகாபெரிவா அருளாட்சி புரிந்தருளுவது நாம் செய்த பாக்கியமே. எளிமை என்றால் அதன் எல்லையிலேயே தன்னை அத்தனை அளவு வருத்தி கொள்வது ஒரு புறம் இருக்க, தன்னுடைய சர்வ வல்லமையை கூட சற்றேனும் வெளித்தெரியாமல் காத்து மறைத்த தாழ்மைக்கு ஸ்ரீ 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 மகாபெரிவா ஒரு உத்தம உதாரண புருஷராய் திகழ்கிறார். தன்னை நாடி வந்த அதிமேதா விலாச பக்தர்களில் ஒரு சிலருக்கு தன்னை சாட்சாத் பரமேஸ்வரர் என்று உணரச் செய்த மகான், அதே சமயம் பரமார்த்தியாக தரிசிக்க வரும் பக்தர்களையும் அவர்கள் பாமரத்தனமாக வைக்கும் கோரிக்கைகளுக்கும் மருளாமல் விட்டதில்லை. ஒரு சேலம் வாழ் பக்தர் நேரில் கண்ட சம்பவம் இது. அந்த பக்தர் ஸ்ரீ 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 மகாபெரிவாளை சென்னை மயிலாப்பூரில் அருளிய போது தரிசித்து நின்ற ஒரு சமயம் ஒரு பெண்மணி ஸ்ரீ பெரியவாளிடம் இப்படி ஒரு வெகுளித்தனமான வேண்டுதலை முன்வைத்துவிட்டு அதை ஸ்ரீ பெரியவா நிறைவேற்றவில்லையே என குழந்தைத்தனமாக கேட்க வந்து நிற்கிறார். அப்படி என்ன அந்த மாதுவின் கோரிக்கை? நாம் எல்லோரும் நம் வீட்டு கல்யாணம் என்றால் உறவு நட்பு என்ற அனைவரையும் அவசியமாக திருமணத்திற்கு வந்தே ஆக வேண்டும் என்று அழைப்பது போல இந்த பக்தைக்கு ஸ்ரீ 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 மகா பெரியவாளையே அழைக்க வேண்டும் என்று தோன்றியுள்ளது. பெரியவா எங்காத்து கல்யாணத்துக்கு வரணும், தான் கேட்பது எப்பேற்பட்டது என்றெல்லாம் சிந்தனை கொள்ளாமல் தன் உணர்ச்சி வெளிப்பாடாக அந்த பக்தை ஸ்ரீ பெரியவா தன் வீட்டு கல்யாணத்திற்கு வர வேண்டும் என்ற ஆசையால் கேட்க ஆரம்பித்தார். இப்படி தரிசனம் செய்ய வரும்போதெல்லாம் அந்த மாது விடாமல் கேட்டுக்கொண்டே இருந்திருக்க வேண்டும். சுற்றியுள்ள மடத்து சிப்பந்திகளோ பக்தர்களோ அந்த மாதுவிடம் இப்படியெல்லாம் மகா ஞானியிடம் கேட்பதாவது என்றும் அவரை முறைப்படுத்தியும் இருக்கக்கூடும். இருந்தாலும் பரமாத்மாவான பரந்தாமனுக்கு தன் கிழிந்த வேட்டியின் அல்பமான அவலை கொண்டு சென்ற குசேலனின் ஆசை இந்த அம்மாளுக்கும் ஸ்ரீ பெரியவாழத்தில் இருந்திருக்கலாம். திரும்ப திரும்ப கேட்டதில் பரமேஸ்வரர் மனம் உருகிவிட்டது. நான் அவசியம் வரேன் என்பதாக அந்த மாதவை சமாதானம் செய்து ஸ்ரீ 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 மகாபெரிவா அள்ளி அனுப்பினார். பக்தைக்கு பெரும் சந்தோஷம். கல்யாண நாளில் இதை தவிர வேறு சிந்தை கொள்ளாதவளாய் ஸ்ரீ பெரியவா வருகைக்கு காத்து நிற்கிறாள். பூரண கும்ப மரியாதையோடு வைதீக முறையில் பெரும் குருமாம் ஸ்ரீ பெரியவாளை வரவேற்க சகல ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அந்த பக்தை வாழை மரங்கள் மாவிலை தோரணங்களுடனான வாயிலில் காத்து நிற்கிறாள். நேரம் நகர்கிறது. மாமிக்கு ஆவல் பெருகுகிறது. எப்போ வருவாரோ என ஏக்கமும் படபடப்பும் ஆகிறது. காத்திருந்த பக்திக்கு ஏமாற்றம். முகூர்த்தம் நெருங்கியாயிற்று. தான் உள்ளே சென்றாக வேண்டும். இப்போதும் வரவில்லையே. யார் யாரோ வருகிறார்கள். அவர்கள் மேல் மனம் செலுத்தாமல் வரவேற்கிறாள். மிகவும் ஏமாற்றத்தோடு முகூர்த்த சுபகாரியங்களை கவனிக்க உள்ளே போகிறாள். பெரியவா கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரலே என்று இப்போது உரிமையுடன் கேட்டு நிற்கிறாள். இந்த சமயத்தில் தான் சேலம் பக்தருக்கும் இதை காணவும் இதை பற்றி அறிந்து கொள்ளவும் சந்தர்ப்பம் நேர்ந்துள்ளது. இப்போதும் அந்த பக்தை விடாமல் ஸ்ரீ பெரியவா தன் வீட்டு கல்யாணத்திற்கு வராத குறையை மிகுந்த ஏக்கப்பட்டவளாய் கேட்டுக்கொண்டே இருக்க, அந்த பரம காருண்யரோ ஏன் நான் தான் வந்தேனே என்ற போது அந்த மாதவிற்கும் சுற்றியிருந்த பக்தர்களுக்கும் பெரும் வியப்பு. ஸ்ரீ 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 பெரியவா சில சமயங்களில் மாபெரும் தத்துவ விளக்கங்களை எளிமையாக்கி கூற முற்படும் போது இப்படி குறும்புத்தனமாக எதையாவது சொல்லி ஆரம்பிப்பதுண்டு. அதுபோல ஸ்ரீ பெரியவா இப்போதும் விளையாட்டாக எதையோ கூறுகிறாரோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் மனதில் ஓடியது. பெரியவா எங்கே வந்தீங்க? நான் தான் பூரண கும்பத்தோட வாசல்லையே காத்திருந்தேனே என்று அந்த பெண்மணி வெகுளியாக இடைவிடாமல் கேட்டாள். நீ வாசல்லே காத்துருந்த போது ஒரு மாடு அங்கு வந்ததோ? ஸ்ரீ பெரியவா தன் சந்திரவதனத்தில் புன்னகை கீற்றுடன் வினவினார். மாது சற்று யோசித்தவளா, ஆமாம், ஒரு மாடு நாங்கள் நிற்கிறச்சே வந்தது. யாரோ விரட்டினா அது நகர்ந்து போய் கட்டியிருந்த வாழை மரத்தோட இலையை வாயிலே கவ்வி இழுத்தது. பெரியவா வரப்போகிற சமயத்திலே மாடு இப்படி இடைஞ்சலாக வந்து நிற்கிறதேன்னு இருந்தது. அதை பார்த்துட்டு அந்த மாட்டை வாழை மட்டையாலை தட்டி யாரோ விரட்டி விட்டுட்டா என்று அந்த பக்தை விளக்கினாள். கேட்டுக்கொண்டிருந்த பரமேஸ்வரரின் முகம் பிரகாசமான சிரிப்போடு மலர்ந்தது. அதில் 1000 அர்த்தங்கள். சுற்றியிருந்த கல்மிஷக்காரர்களுக்கு கூட பளிச்சிட்டது. ஆனால் பரதையாக நின்ற பக்தையின் புத்திக்கு எட்டவில்லை. ஸ்ரீ பெரியவா அதற்காக ஒரு படி கீழே இறங்கலானார். ஸ்ரீ 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 பெரியவாளெனும் அன்பு தெய்வம் அப்போது அந்த மாது உணரும் விதமாக சற்றே திரும்பி தன் திருமுதுகை பக்தைக்கு காட்டும் விதமாக வஸ்திரத்தை கொஞ்சம் விலக்கி தரிசிக்க வைத்தார். அந்த பொன்னார் மேனியில் செந்நிறமாக ஒரு வாழை மட்டையால் ஏற்பட்டது போல காட்சி தந்த வரிவரியான காயங்கள் பார்க்க கொடுத்து வைத்தவர்களுக்கும் பதறியது. அதே சமயம் இப்படி ஒரு திருவிளையாடல் நிகழ்ச்சியை காணும் பெரும் பாக்கியம் கிட்டியதில் மெய்சிலிர்த்தது. அந்த பாமரை பக்தைக்கும் புரிந்திட்ட விதமாக இந்த அருட்காட்சி அமைந்ததால் அந்த மாதவிற்கும்
உணர்ச்சி மேலிட்ட அனுபவமானது. தான் கூப்பிட்டதற்காக இந்த மாபெரும் தெய்வம் மாடு ரூபத்தில் வந்து மட்டையால் அடிவாங்கியிருப்பதை பக்தை உணர்ந்து விட்டாள். அவள் கண்களில் நீர் நிறைந்தது. பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பெற்ற பெரும் கருணை தெய்வம் சாட்சாத் தானே என்பதை எல்லோரும் உணர்ந்து கொள்ளும் வண்ணம் ஸ்ரீ 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 பெரியவா இந்த பக்தைக்கு இப்பேற்பட்ட மாபெரும் அனுபவத்தை அருளியுள்ளார். கதிரவனாய் தினமருளும் சங்கரனே போற்றி, கரிசனமாய் நமக்கருளும் சங்கரனே போற்றி, கடை தேற்றி உய்விக்கும் சங்கரனே போற்றி, அனுஷத்தில் அவதரித்த சங்கரனே போற்றி, சங்கரனே போற்றி, சங்கரனே போற்றி, சங்கரனே போற்றி, கஞ்சமலர் கழலோனே சங்கரனே போற்றி, காஞ்சனமாய் ஒளிர்வோனே சங்கரனே போற்றி, காவியிலே மிளிர்வோனே சங்கரனே போற்றி, அனுஷத்தில் அவதரித்த சங்கரனே போற்றி, சங்கரனே போற்றி, சங்கரனே போற்றி, சங்கரனே போற்றி, காமாட்சி ரூபனே சங்கரனே போற்றி, காஞ்சி வாழற்புதமே சங்கரனே போற்றி, காமாட்சி ரூபனே சங்கரனே போற்றி, காஞ்சி வாழற்புதமே சங்கரனே போற்றி, காத்தருளும் குருகுகனே சங்கரனே போற்றி, அனுஷத்தில் அவதரித்த சங்கரனே போற்றி, சங்கரனே போற்றி, சங்கரனே போற்றி, சங்கரனே போற்றி, கயமை குணம் மாறிடும் சங்கரனே போற்றி, காலபயம் போக்கிடும் சங்கரனே போற்றி, கயமை குணம் மாற்றிடும் சங்கரனே போற்றி, காலபயம் போக்கிடும் சங்கரனே போற்றி, கானத்தில் குளிர்ந்திடும் சங்கரனே போற்றி, அனுஷத்தில் அவதரித்த சங்கரனே போற்றி, கானத்தில் குளிர்ந்திடும் சங்கரனே போற்றி, அனுஷத்தில் அவதரித்த சங்கரனே போற்றி, சங்கரனே போற்றி, சங்கரனே போற்றி, சங்கரனே போற்றி, சரணம் சரணம் சந்திரசேகர், சரணம் சரணம் சர்க்குருவே, சரணம் சரணம் சந்திரசேகர், சரணம் சரணம் சர்க்குருவே, சரணம் சரணம் சந்திரசேகர, சரணம் சரணம் சர்க்குருவே, சரணம் சரணம் சந்திரசேகர, சரணம் சரணம் சர்க்குருவே, சந்திரசேகர சத்குருவே, சந்திரசேகர சத்குருவே, சரணம் சரணம் சர்க்குருவே, சரணம் சரணம் சர்க்குருவே, சரணம் சரணம் சர்க்குருவே, சரணம் சரணம் சர்க்குருவே, சரணம் 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 சரணம். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாத்பெரிவா திருவடிகளே சரணம். நன்றி.